வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, நான்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான தயிர் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் சட்னி செய்ய 6 காஞ்ச மிளகா ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் தனியா, ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசாக தனியா வறுபட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மிளகா தனியா எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட 6 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நல்லா கெட்டி தயிராக, புளிப்பில்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம். பதினஞ்சு பூண்டு பல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வறுபட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டோம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட்டோம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டெலிஷியஸான தயிர் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டாக்கு வழக்கமாக செய்கிற சைட் டிஷ்ஷை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.